அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை, உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை, உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை. இல்லாமை நீக்க வேண்டும், தொழிலாக்கம் வேண்டும், இங்கு எல்லோரும் வாழ வேண்டும், முன்னேற என்ன வேண்டும், நல்லெண்ணம் வேண்டும், தன் உழைப்பாலே உண்ண வேண்டும். இல்லாமை நீக்க வேண்டும், தொழிலாக்கம் வேண்டும், இங்கு எல்லோரும் வாழ வேண்டும், முன்னேற என்ன வேண்டும், நல்லெண்ணம் வேண்டும், தன் உழைப்பாலே உண்ண வேண்டும். பாடுபட்ட கை அது பாட்டாளி கை, பாடுபட்ட கை அது பாட்டாளி கை, செய்யும் தொழிலை தெய்வமாக நிலைநிறுத்தி உடல் வருத்தி அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, வாலிப நண்பர்களே, இன்று நம்முடைய இளம் தலைவர், காங்கிரஸ் கட்சியின் முன்னாடிய தலைவர், பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவருமான நம்முடைய ராகுல் காந்தி அவர்களின் 56வது பிறந்த நாளை முன்னிட்டு இங்கு அவருக்கு பிறந்தநாள் விழாவை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக. இந்த நல்ல நேரத்திலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கும் முதலைமுத்து பிளாக் பிரசிடென்ட் அவர்களையும், நம்முடைய முனிசிபல் பிரசிடென்ட் இந்திரா காந்தி அவர்களையும், நம்முடைய ராகுல் காந்தியின் பிறந்தநாளை இங்கே சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ராகுல் காந்தி அவர்களுக்கு நாம் ஏன் சிறப்பு பிறந்தநாள் விழாவை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், ராகுல் காந்தி அவர்கள் தான் வருங்காலத்துல இந்த நாட்டினுடைய பிரதமர். எல்லா தகுதியும் நிறைந்த ஒரு ஒப்பற்ற இளம் தலைவர்னா அவர் ராகுல் காந்தி தான். என்னத்துக்கு ராகுல் காந்தி அவ்வளவு சிறப்புன்னு சொன்னா, அவர் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்திருந்தாலும் ஏழை எளிய மக்களின் குறைகள் என்ன என்று அவருக்கு தெரியும். பாராளுமன்றத்துல அவர் பேச முடியாத காரணத்தினால் ஆளுங்கட்சி பிஜேபி அவரை ஒடுக்கியதனால் அவர் மக்கள் கோர்ட்டுக்கு வந்தாரு ரோட்ல. அதுதான் பாத யாத்திரை. பாத யாத்திரை எதுக்கு செய்தாருன்னு சொன்னா, ஏழை எளிய மக்களின் கஷ்டங்களை புரிந்து கொள்ள, அவர்களுக்கு உதவி செய்ய. எப்போ நம்ம பிஜேபி கவர்மெண்ட் வெளிநாட்டுல இருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டு வரேன்னு சொல்லிச்சு, ஆனா கொண்டு வரல. அதே மாதிரி ஜிஎஸ்டி விஷயத்துல ஒரு மோசமான எந்த விதமான கலந்த ஆலோசனை இல்லாத எதிர்கட்சியை ஆலோசிக்காம ஜிஎஸ்டியை போட்டாங்க. அதனால இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் டவுன்ஃபால் ஆயிடுச்சுங்க. அதே மாதிரி விவசாயிகளுக்கு தேவையானதை செய்யறேன்னு சொல்லி அவங்க சொல்லி எதையும் செய்ய முடியாத பட்ச விவசாயிகள்லாம் ஒரு ஏழ்மையான நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அனைத்து காரணத்தினால்தான் அவர் பாத யாத்திரை நடத்தினாரு. அந்த பாத யாத்திரையில அவருடைய நல்ல உள்ளம் தெரிந்தது. ஒரு எளிமையான வாழ்க்கையை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த நேரத்துல நம்முடைய பாரத நாடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நாம் காங்கிரஸ் கட்சியை தான் ஆதரிக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்கு தான் ஓட்டு போடணும். ஏன்னு சொன்னா, நம்முடைய மாண்புமிகு மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல ரைட் டு இன்ஃபர்மேஷன், ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு ஃபுட்டு, இப்படி பல விதமான டெவலப்மெண்ட்ஸ், எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் அதிகமா இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் கட்சியை மக்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஏழை எளியவர்களுக்காக அனைத்து ஜாதி மக்களுக்கும் சொந்தமான ஒரு கட்சி என்றால் அது காங்கிரஸ் கட்சி தான். காரணம் என்ன சொன்னா, ஜாதி மதம் பேதம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னா அது காங்கிரஸ் கட்சி தான். அப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு
நீங்க ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருங்காலத்தில் ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டின் பிரதமர் ஆக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய கர்நாடக மாநிலத்திலே காங்கிரஸ் கட்சியானது மிகவும் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா 5 பாயிண்ட் ப்ரோக்ராம்ல இன்னைக்கு ஏழை ஜனங்களுக்கெல்லாம் 2000 ரூபாய் வாங்குறாங்க, ஃப்ரீ பஸ்ல போறாங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் மந்த்லி பென்ஷன் மாதிரி ஃபண்டு கொடுக்குறாங்க. இப்படி பல விதத்துல ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி, இப்படி எல்லாரும் மனசுல ஒரு தாய்மார்களும் நினைக்கக்கூடிய அளவுல காங்கிரஸ் அரசாங்கம் இங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போன்று நம்முடைய எம்எல்ஏ அவர்களும் தங்கவயலுக்கு என்னென்ன இதுவரைக்கும் நம்ம பார்க்காத அளவுக்கு ஒரு புதுமையான ஒளிமயமான எதிர்காலத்தோடு அவங்க இங்க டெவலப்மெண்ட் செய்திருக்காங்க. இந்த நேரத்துல அவங்களுக்கும் நிறைய சொல்லிக்கொண்டு, அதே போன்று பிஜேபி அரசாங்கம் எதுக்கெடுத்தாலும் ராஜினாமா செய்யும் கோலி விளையாட்டா? ஜனங்க எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு எங்களை எலெக்ட் பண்ணி இன்னைக்கு நாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் நடத்திருக்கிறோம், எம்எல்ஏங்களை எலெக்ட் பண்ணி. அதனால நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ராஜினாமா செய்யறதெல்லாம் கிடையாது. இப்ப கும்பமேளால ஆயிரக்கணக்கில் ஜனங்க செத்தாங்க, ராஜினாமா செய்றீங்களா? எத்தனையோ இடத்துல பிரிட்ஜு வந்துடுச்சு, ராஜினாமா செய்றீங்களா? ட்ரெயின் இப்ப கூட ஒரு ஃபிளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க, ஃபிளைட் கிராஷ் ஆயிடுச்சு. இப்ப ராஜினாமா செய்தாங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம பிரைம் மினிஸ்டர் ராஜினாமா செய்யணும். அப்படி இது கோலி விளையாட்டு இல்லை. பிஜேபிக்கார நண்பர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதற்கு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று. இந்த நேரத்திலே கிரிக்கெட் விளையாட்டிலே கவர்மெண்ட் வந்து அவங்களை எந்த விதமான என்கரேஜ்மெண்ட்டும் பண்ணல. கிரிக்கெட் விளையாடும் போது அவங்களை கூப்பிட்டு ஹானர் பண்றது நம்ம கவர்மெண்ட் டியூட்டி, அதை தான் செய்தாங்க. நீங்க போயிட்டு அங்க ஸ்டேடியம்ல பண்றதுக்கெல்லாம் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து அது வந்து பொறுப்பு கிடையாது. போலீஸ் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. அதிகமான ஜனங்க வந்ததுனால அந்த ஆபத்து விபத்து ஏற்பட்டது. அதனால எதுக்கு எடுத்தாலும் வந்து ராஜினாமா என்று சொல்றதை இந்த நேரத்தில் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பிஜேபி நண்பர்களே, காங்கிரஸ் கட்சி எப்பவுமே இன்னும் 132 ஆண்டுகள், இன்னும் 200 ஆண்டுகள் இங்கு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். மோடி இல்லை என்றால் நீங்கள் இல்லை, அதை மட்டும் நீங்கள் எண்ணத்தில் கொண்டு காங்கிரஸ் பற்றி பேசும்போதே கொஞ்சம் உஷாரா பேசணும்னு கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வருகை சேர்ந்த அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இங்க வந்திருக்கிற எல்லா காங்கிரஸ் பார்ட்டி மெம்பர்ஸ்ங்களுக்கும் ரொம்ப ரொம்ப வணக்கத்தை சொல்லி, இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ராகுல் காந்தி சாருடைய பர்த்டே, விஷ் ஹாப்பி பர்த்டே சார் ரிகார்டிங் ஆல் த காங்கிரஸ் மெம்பர்ஸ் ஆஃப் இந்தியா நேஷன். வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு வந்து ராகுல் காந்தியுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்றான்னா இந்தியா முழுதுமே தெரியும் யாரு ராகுல் காந்தின்னுட்டு. அவங்க ஃபேமிலியே நம்ம நாட்டுக்காக உயிர் கொடுத்தவங்க. மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி அயன் லேடி ஆஃப் இந்தியா, ராஜீவ் காந்தி நம்ம நாட்டுக்காக உயிரை விட்டவரு, அப்புறம் சோனியா காந்தி, இப்போ ராகுல் காந்தி. இந்த மாதிரி பரம்பரையா காங்கிரஸ்ல இருந்து வந்து அவங்க உயிரை நம்ம நாட்டுக்காக கொடுத்த ஒரு ஃபேமிலியில இருந்து வந்த ராகுல் காந்தி கண்டிப்பா ஏழைக்காக தான் உழைக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த பர்த்டே வந்து அவருக்கு இன்னும் மேல நல்லா ஆயுச கொடுத்து இந்த இந்தியாக்காக இன்னும் நல்லதை செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அப்போசிஷன் லீடர் தலைவர் ராகுல் காந்தியுடைய பர்த்டே இன்னைக்கு. அதுக்கு நாங்கள் காங்கிரஸ் சார்பாக, எங்கள் எம்எல்ஏ சார்பாக எல்லாரும் நாங்கள் விஷ் பண்ணி இந்த ப்ரோக்ராமை அரேஞ்ச் பண்ணிக்கிறாரு நம்ம மோகன்ராஜ் அவர்கள். அதனால கேஜிஎஃப் சார்பாக நாங்கள் எல்லாமே நம்ம ராகுல் காந்தி அவர்களுக்கு பர்த்டே விஷஸ் பண்ணுறோம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சார். இன்னொன்று வந்து அவர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிரைம் மினிஸ்டர், நெக்ஸ்ட் டைம் அவர் தான் 100% பிரைம் மினிஸ்டரு. எங்களுக்கு வந்து என்னன்னா அவர் ஆகிறார் பிரைம் மினிஸ்டர். எங்களுக்கு வந்து இந்த யங் ஏஜ்லேயே அவர் பிரைம் மினிஸ்டர் அவங்க டேடி மாதிரி ஆகணுன்றது எங்களுடைய காங்கிரஸ் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் அவர் விஷ் பண்ணுறோம், நாங்கள் அவர் காங்கிரஸ் பிரசிடென்ட் ஆகணும். ஒன்று, நாளைக்கு வந்து பெரிய கிஃப்ட் கொடுத்துக்கிறாங்க எம்எல்ஏ, நம்மளுடைய கேஜிஎஃப் எம்எல்ஏ பெரிய கிஃப்ட் கொடுத்துக்கிறாங்க இந்த கேஜிஎஃப்க்கு. என்னன்னா எங்களுடைய கனவாக இருந்தது, இந்த ஜனங்களுடைய கனவாக இருந்தது இந்திரா கேன்டீன். நாளைக்கு 10 o'clock அது ஓப்பனுக்குது. நாளைக்கு எல்லா பொதுமக்களும் தயவுசெய்து வந்து நாங்கள் எம்எல்ஏ ஓப்பன் பண்ணுறாங்க, அதில் வந்து எல்லாரும் கலந்துக்கணும். எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன்.